கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடலாம் வாங்க. ஆவணி மாதம் வர தேய்பிறை அஷ்டமி திதி சாயங்கால நேரத்தில் கிருஷ்ணன் பிறந்த நேரம். அந்த நேரத்துக்கு நம்ம சாமி கும்பிடலாம் வாங்க. கிருஷ்ணனோட படத்தை நம்ம எடுத்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்கு. அது போக தேங்காய் பழம் உடைச்சி நெய்வேத்தியத்துக்கு வச்சுருக்கு. இது போக பால், தயிர், வெண்ணெய், இனிப்பு சீடை, முறுக்கு, உப்பு சீடை, அவள் நினச்சி தேங்காய், வெல்லம், ஏலக்காய் போட்டு கலந்து வச்சுருக்கு. 2 சூப்பான் செஞ்சு வச்சுருக்கு. சின்ன குழந்தைங்க வீட்டில் இருந்தால் நம்ம முறுக்கு செய்யும்போது செஞ்சு கொடுக்குற அந்த சூப்பான் கிருஷ்ண குழந்தையாக இருக்கிறதுனால இது மாதிரி செஞ்சு வச்சுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப செய்கிறது ஈஸி தான். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் உளுந்து, ஒரு சின்ன கப்பில் உளுந்து எடுத்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுருக்கு. இது மிஷினில் கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்ச பச்சரிசி மாவு. இது தேவையான அளவு வெறும் கடாயில் போட்டு வறுக்கணும். இது போல் வறுத்துக்கணும். வறுத்துட்டு இதுமாரி கோடு போட்டால் நல்லா கோடு வர அளவுக்கு வறுத்துட்டு ரெடி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துகிட்டு ஆறினோடனே சல்லடையில் போட்டு கட்டி ஏதாவது இருக்கான்னு பார்த்து நல்லா சலிச்சுக்கலாம். அதே போல் உளுந்தையும் நம்ம நைஸாக அரைச்சி சலிக்கணும். தனியாக சலித்து வச்சுக்கலாம். மாவோட கலக்க வேண்டாம், தனியாக சலித்து வச்சுக்கலாம். இது மாவு இவ்வளோ நைஸாக இருக்கணும். இப்போ தேவையான அளவு அரிசி மாவு, வறுத்த அரிசி மாவை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்குவோம். இது 2 டம்ளர் எடுத்துருக்கு. அதே அதுக்கு 2 ஸ்பூன் உளுந்த மாவு போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் வெண்ணெய் எடுத்து கடாயில் வச்சு அடுப்பில் வச்சு உருக்கி ஊற்றிக்கணும். ரொம்ப நெய்யாட்டம் ஆக வேண்டாம். வெண்ணெய் உருகணுன்னு எடுத்துடலாம். இது போல் உருகணுன்னா எடுத்து மாவில் சேர்த்துக்கலாம். இதுக்கு உப்பு தண்ணி ஊற வச்சுருக்கு. அந்த தேவையான அளவு உப்பு தண்ணி ஊற்றிக்குவோம். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவி வச்சுருக்கு. இதுக்கு தேங்காய் பூவாக போட்டுக்குவோம். தேவையான அளவு போட்டுக்கலாம். பல்லாக நறுக்கி போட்டோம்னா ஒரு சமயம் வெடிக்கும். அதனால் பூவாக திருக்கி போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு லேசாக வெதுங்கிற தண்ணி ஊற்றி கலக்கிக்குவோம். முதல்ல ஸ்பூன் போட்டு வச்சு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கையில் வச்சு பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். நிறைய அரிசி மாவு இழுக்காது. கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்குவோம். தேவையான அளவு ஊற்றி இப்படி நல்லா கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு அப்புறம் கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சிட்டு இது போல் மாவு வரும். இதை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சீடை செய்யலாம். பாருங்கள், மாவு நல்ல பதமாக இருக்குது. இப்போ நம்ம சீடை உருட்ட ஆரம்பிக்கலாம். தேவையான அளவு ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு மூடிடுவோம். காயாமல் இருக்கும். இது போல் 3 விரலில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுக்காமல் லேசாக உருட்டணும். அழுத்தம் கொடுத்து நம்ம உருட்டினோம்னா வெடிக்கும். அழுத்தம் கொடுக்காமல் லேசாக உருட்டணும். இது போல் உருட்டிட்டு உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா, வெடிக்கும்னு பயம் இருந்தால் இந்த ஊசியில் இது மாவை ஒரு ஓட்டை போட்டு அப்புறமேல பொரிங்க. ஊசியில் வச்சு ஒரு குத்து குத்திட்டு அதுக்கப்புறம் பொரிச்சா ஒன்றும் பண்ணாது, வெடிக்காது. ரொம்ப லேசாக உருட்டணும். கையில் அழுத்தமே கொடுக்கக்கூடாது. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி அடுப்பில் வச்சு எண்ணெய் சூடானதும் நம்ம உருட்டி வச்சுருக்கிற சீடையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிக்கலாம். சலசலப்பு அடங்கினோன்னு எடுத்துட்டோம்னா சரியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.